எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்கீரை இட்லி பொடி, இட்லி தோசை சாதத்துக்கு அருமையாக இருக்குங்க. எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முருங்கைக்கீரையை நிழல்லையே உணர்த்தி அப்படியே காய வச்சு வச்சுருக்காங்க. லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. வாங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிடுவோம். ஒரு கடாய் வச்சுருவோம். முதல்ல உளுந்து வறுத்துக்கலாங்க. நான் கருப்பு உளுந்து உடச்ச கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுபடட்டங்க. வெள்ளை உளுந்துனா பொன்னிறமாக வர்றது தெரியும். இந்த கருப்பு உளுந்து கொஞ்சம் நிறம் மாறுறதும் தெரியுங்க. வாசமும் வரும். அந்த நேரத்தில் நம்ம கூட கடலைப்பருப்பு கொஞ்சம் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. உளுந்து பாதி வறுந்துடுச்சுங்க. இப்போ கடலைப்பருப்பு துவரம்பருப்பும் ஒன்றா சேர்த்துருவோங்க. பாருங்கள், பொரியிற சத்தம் கேட்குது. அந்த தோலோட வாசம் நல்ல மணமாக இருக்குங்க. பாருங்கள், பருப்புலாம் நிறம் மாறுது. இப்போ முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துருவோங்க. நம்ம காய வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது கொஞ்சம் சூடு பண்ணால் போதுங்க. அப்படியே மொறுன்னு ஆகணும். பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், முருங்கைக்கீரை போட்ட உடனே கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கடாயில் இருக்க சூடே போதுங்க. அந்த பாருங்கள், சவுண்டு பாருங்கள், தூளாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்க வேண்டிய பொருள் பார்க்கலாம். இது ஆறட்டங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுடலாங்க. நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துருவோம். அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு நம்ம தட்டி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் தட்டி சேர்த்துப்போம். அப்போ அந்த ஈரப்பதம்லாம் பொன்னிறமாக வரும்போது பூண்டோட வாசம் நல்லா இருக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன், எல்லாமே பொன்னிறமாக வறுபடட்டும். ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துருவோங்க. காய வச்ச கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. கிட்ட பச்சை கருவேப்பிலை தான் இருந்துச்சு. அதுவும் இதில் வறுத்துட்டோம்னா நல்லா காஞ்சிருங்க. பாருங்கள், 2 கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், பாருங்கள், எல்லாமே சவந்து வந்துடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அருமையாக இருக்குங்க. இட்லி தோசை சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை பொடி நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. கீரையாக நம்ம பொரியல் பண்ணி கொடுத்தாலோ சாம்பார் வச்சாலோ ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி இட்லி தோசையோடு கொடுங்க, சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நல்ல வாசமாக கமகமன்னு இருக்குங்க வறுக்கும்போதே. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். முதல்ல நம்ம மிக்சியில் முருங்கைக்கீரை பருப்புலாம் வறுத்தோம் இல்லைங்களா, அதை அரைச்சிடுவோம். அதுக்கப்புறமா இந்த வறுத்ததை அரைப்போங்க. காஞ்ச மிளகாலாம் இதை போட்டு அரைக்கணுங்க மிக்சி ஜாரில். இப்போ கீரையை போட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த வறுத்த பருப்பு இந்த கீரையை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாலாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தாங்க ஆகும். நம்ம எவ்வளோ மிக்ஸி ஜார் ஃபுல்லாக போட்டோம் இல்லைங்களா, கீரை மொத்தம் அரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த மிளகாலாம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இதுவும் அரைச்சிடுவோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. சூப்பராக வந்துடுச்சுங்க. பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு சாப்பிட அருமையாக இருக்குங்க.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தோசைக்கு எண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. பொடி காரசாரமாக அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.